அந்த வருடம் டிசம்பர் ரொம்ப குளிரா இருந்தது. சாலையெல்லாம் விளக்குகள் ஒளிவிட்டு கொண்டிருந்தாலும் என் வாழ்க்கை மட்டும் விசித்திரமா இருட்டுக்குள்ளேயே இருந்தது. அப்பா மருத்துவமனையில் இருந்தார். வேலை போயிடுச்சு. வீட்ல கேக் வாங்கறதுக்கு கூட கையில காசில்ல. கிறிஸ்மஸ் வருதுன்னு எல்லாரும் சந்தோஷமா பேசினாங்க. ஆனா எனக்கு அந்த வார்த்தையே வலியா இருந்தது. கிறிஸ்மஸ் ஈவ் நைட் வெளியில குழந்தைங்க சிரிச்சு ஓடுற சத்தம், சர்ச்ல இருந்து மணி ஒலிக்கிற சத்தம். வீட்டுக்குள்ள அம்மா மட்டும் சமையலறையில அமைதியா உட்கார்ந்திருந்தாங்க. இந்த வருஷம் கிறிஸ்மஸ் இல்லம்மா அப்படின்னு சொல்ல மனசு வந்துச்சு. ஆனா வார்த்தை வரல. அந்த நேரத்துல தான் வாசல்ல மெதுவா ஒரு தட்டும் சத்தம். திறந்து பார்த்தா முன்னாள் வீட்டுக்கார பாட்டி. கையில ஒரு சின்ன கேக்கு, ஒரு பை. முகத்துல எந்த நாடகமும் இல்லாத ஒரு பழைய சிரிப்பு. உங்க அப்பா எப்படி இருக்காருன்னு கேட்டாங்க. அம்மா பதில் சொல்ல முடியாம தலை குனிஞ்சாங்க. பாட்டி எதுவும் பேசல. அந்த கேக்க மெதுவா மேசை மேல வச்சுட்டு என் கைய பிடிச்சு சொன்னாங்க, முதல் கிறிஸ்மஸ்ல கூட பணமோ கொண்டாட்டமோ எதுவுமே இல்ல கண்ணா. அந்த வார்த்தைகள் கேட்டதும் எனக்கு சின்னதா ஆச்சரியம். அப்போ பாட்டி மெதுவா சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஒரு காலத்துல ஒரு இரவு ஒரு குழந்தை அரண்மனையில இல்ல, ஒரு மாட்டு தொழுவத்துல பிறந்துச்சு. தங்க தாய்க்கு தலையணை கூட இல்ல. ஆனா அந்த குழந்தைக்கு உலகம் முழுக்க இனம் கிடைச்சு. அந்த முதல் கிறிஸ்மஸ்ல விளக்கில்ல, கேக் இல்ல, சவுண்டா பாடல் இல்ல. இருந்தது ஒரே ஒரு விஷயந்தான். யாரோ சிலர் எதிர்பார்ப்பில்லாம ஒரு குழந்தைக்காக அந்த தொழுவம் வரை நடந்து வந்தாங்க. பாட்டி பேசிக்கொண்டே என் கையை இன்னும் வலுவா புடிச்சாங்க. அதனால தான் கிறிஸ்மஸ் அலங்காரத்துக்காக இல்ல, அது நடப்பதற்காக. அந்த இரவு நாங்களும் 3 பேரும் அந்த ஒரே சின்ன கேக்க மெதுவா பகிர்ந்துகிட்டோம். வெளியில பெரிய கொண்டாட்டம் இல்ல, வீட்டுக்குள்ள ஒரு சின்ன அதிசயம் மாதிரி அமைதி இருந்தது. அப்போதான் நான் உண்மையில புரிஞ்சுக்கிட்டேன். முதல் கிறிஸ்மஸ்ல இயேசு பிறந்தார். இந்த கிறிஸ்மஸ்ல எங்க வீட்டுக்குள்ள அன்பு மீண்டும் பிறந்தது. அடுத்த நாள் அப்பா பல நாளுக்கு பிறகு மெதுவா சிரிச்சார். அம்மா கண் முன்னாடி கவலை சுருண்டு விழுந்த மாதிரி தோன்றுச்சு. பாட்டி அடுத்த வருஷம் இல்ல. ஆனா அந்த ஒரு இரவும் அந்த முதல் கிறிஸ்மஸ் கதையும் என் வாழ்க்கை முழுசா தங்கி போயிடுச்சு. இன்னைக்கு எனக்கு கிறிஸ்மஸ் என்றால் கேக்கின் இனிப்பை விட யாரோ ஒருவர் என் வாழ்க்கையின் இருட்டுக்குள் ஒளியா நடந்து வந்த அந்த இரவுதான்.